சேலம் மாநகரில் 4வது நாளாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர். பழைய பேருந்து நிலையம், களரம்பட்டி, அஸ்தம்பட்டி, வின்சென்ட் புதிய பேருந்து நிலையம், 4 ரோடு, அரசுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தொடர் மழையால் உற்சாகமடைந்த சிறுவர்கள் மழையில் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்ததால் வெளிப்புற நோயாளிகள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். இன்று காலை 6 மணிக்கு சுமார் 1 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்ததால் மருத்துவமனை வளாகத்திற்குள் மழைநீர் சூழ்ந்தது. 1 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் மருத்துவமனைக்கு வந்து செல்லும் வெளிப்புற நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கினர். வடியாமல் இருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்த மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாநகர பகுதிகளான பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழையும் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்து வருகிறது. கடந்த 1 மாதமாக வெயிலின் தாக்கத்தால் வாடி வந்த மக்களை இந்த மழை குளிர்வித்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் இன்று காலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கூத்தாநல்லூர், கமலாபுரம், கொடராச்சேரி, மாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 5 நாட்களாக மழை பெய்து வருவதால் பருத்தி பயிர்களில் பூக்கள் உதிர்ந்து வருகின்றன. இதனால் பெருத்த இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 4 நாட்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை மயிலாடுதுறை நகரில் 15 நிமிடங்களுக்கும் மேலாக நல்ல மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. கொள்ளிடம், புத்தூர், அரசூர், தைக்கால், சட்டநாதபுரம், வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் 20 நிமிடங்களுக்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. இதனிடையே தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பிற்பகல் முதலே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் பெய்யும் மழையால் மேலமங்கலம் கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் 5 வீடுகள் மற்றும் 3 மின்கம்பங்கள் சேதமடைந்தன. இதேபோல முத்தையா கோவில் சாலையில் உள்ள மின்மாற்றி ஒடிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. அதன் தொடர்ச்சியாக இருந்த 8 மின்கம்பங்களும் சரிந்து விழுந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. மின்கம்பம் சாய்ந்தது போது சாலையில் மக்கள் நடமாட்டம் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன.